ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துட்டோம். இது 3வது வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கில் சில பேருக்கு ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் அதில் நீங்கள் டெலகிராமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பைலேஷன் எதை பொறுத்ததுன்னா, ஹிந்து, பிஐபி, வாஜ்ராம் ஐஏஎஸ், விஷன் ஐஏஎஸ் இதெல்லாம் பொறுத்தது. ஸோ நீங்கள் எதையுமே தனித்தனியாக போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ அன்அகாடமியை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 வகையான கோர்சஸ் இப்போ கொடுக்குறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இலக்குன்னு அப்படின்ற ஒரு இது ஸ்கீமு. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 2 தேர்வுக்கான இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ பிப்ரவரியில் அகைன் 26 இதில் 22 இருக்குது. 26ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை தவிர லட்சியம் அப்படின்ற ஒரு கோர்ஸு. ஓகேங்களா? ஸோ இது என்ன குரூப் 2 மெயின்ஸ்கோட ஃபவுண்டேஷன் கோர்ஸு. ஸோ இதுவும் கொடுக்குறாங்க. டாப் எஜுகேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. இதை தவிர டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸோட கிராஷ் கோர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாப் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் டீச் பண்ணுறாங்க. நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரி, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருவாங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறது அந்த மாதிரியான செஷன் எல்லாமே என்னென்னா இதில் நடந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்அகாடமி ப்ளஸ் அப்படின்றத இது பண்ணணும். அது எங்கே பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து அல்லது ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் இருந்து இந்த இதை டவுன்லோட் பண்ணி அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத கோலாக செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பிளானிங் இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா 12 மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா 7000 rupees தான். 12 மாதம் நீங்கள் இதை படிச்சுக்கலாம். 12 மாதம் வர்ற எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் 6300 பே பண்ணால் போதும். இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்னன்னா ஒரு 33 பேஜ் கிட்ட பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஸோ மற்ற இதை பார்க்கலாம். ஓகே. ஸோ இதான் கடைசியாக பார்த்தது. நெக்ஸ்ட்டு, இந்தியா அஸ்யூம்ஸ் சேர்மன்ஷிப் ஆஃப் கவர்னிங் பாடி ஆஃப் ஐஎல்ஓ. ஸோ ஐஎல்ஓ அப்படின்றது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த லேபர் ஆர்கனைசேஷனில் கவர்னிங் பாடின்னு ஒன்று இருக்குங்க. அந்த கவர்னிங் பாடியோட சேர்மன்ஷிப்பாக நம்ம இப்போ ஆயிருக்கோம். ஓகேங்களா? இதில் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம், எந்தெந்த வருஷத்துக்கு இருக்க போகிறோம்னா, அக்டோபர் 2020 ஜூன் 2021 வரைக்கும் நம்ம என்னென்னா இப்போது சேர்மன்ஷிப்பாக இருக்க போகிறோம். ஓகேங்களா? 35 இயர்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம சேர்மனாக இருந்தோம். அதுக்கடுத்து இப்போ தான் நம்ம சேர்மனாக இருக்கோம். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரி, இந்த கவர்னிங் பாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎல்ஓ என்னென்ன டிசிஷன்லாம் எடுக்கணும் அப்படின்றது முன்கூட்டியே இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு இயருக்கு ஓகேங்களா, ஒரு இயருக்கு 3 தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனை பற்றி போய் படிச்சுக்கோங்க. என்னால் எல்லாத்தையும் எழுத முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பீட்டன் ஆர் புரோக்கன் இன்ஃபார்மலிட்டி அண்ட் COVID-19 இன் சவுத் ஏஷியா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா? இதை யார் வெளியிட்டாங்கன்னா வேர்ல்டு பேங்க். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 வந்ததுனால நிறையா ஸ்கூல் க்ளோஸ் ஆச்சு. இந்த நிறையா ஸ்கூல் க்ளோஸ் ஆனதுனால என்ன மாதிரியான சில்ட்ரன்ஸ் பாதிப்புலாம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் இது. நெக்ஸ்ட்டு, லேர்னிங் அட்ஜஸ்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், LAOS. இந்த லேர்னிங் அட்ஜஸ்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுடைய லேர்னிங் எப்படி இருக்குது அதை ஏற்றாப்புல படிக்கிறது வேறு, லேர்னிங் வேறு. ஓகேங்களா? ஸோ அந்த இதுக்கு ஏற்றாப்புல உங்களுடைய ஸ்கூலிங் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே வில் அட்ஜஸ்ட் சம்திங். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்றத குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி. ஓகேங்களா? அதையும் செக் பண்ணும். குவாலிட்டியும் செக் பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஸ்ரீநக்ஸ் அப்படின்றது பைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ். யாருக்கு இடையிலனா இந்தியன் நேவிக்கும் ஸ்ரீலங்கன் நேவிக்கும் இடையில. நெக்ஸ்ட்டு, பாகிஸ்தான் ஆன் என்ஹான்ஸ்டு ஃபாலோ அப் லிஸ்ட். இந்த என்ஹான்ஸ்டு ஃபாலோ அப் லிஸ்ட் அப்படின்னா கிரே லிஸ்ட்டுன்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது FATF அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் G7 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில்
கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி மணி லாண்ட்ரிங் பண்ணக்கூடாது, டெரர் ஃபினான்சிங் பண்ணக்கூடாது. ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுத்திருப்பாங்க. இந்த பர்ட்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் மீறுறாங்களோ அவங்கள கிரே லிஸ்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வைப்பாங்க. இன்னும் மோசமாக அவங்க பண்ணாங்கன்னா பிளாக் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க. சரி, இந்த கிரே லிஸ்ட் பிளாக் லிஸ்ட்டில் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வகையான குரூப் இருக்காங்க. இப்போ ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் ஏஷியா பசிபிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்த கண்ட்ரி வந்து இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் இல்லை டெரர் ஃபினான்சிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள கிரே லிஸ்ட் அல்லது பிளாக் லிஸ்ட் அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி கம்ப்ளைன்சஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணி இது பண்ணணும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கண்ட்ரி உங்கள் மேலே எக்கனாமிக் சாங்ஷன் போடுவாங்க. இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2018 கிரே லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. 27 பாயிண்ட் ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த 27 பாயிண்ட் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் February 2020க்குள்ளே. ஓகேங்களா? இப்போ 2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இது பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சார் கிரே லிஸ்ட்டில் இருக்கிறது இன்னும் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கொடுத்தா போதும். பட் நீங்கள் வந்து என்னென்னா அந்த மாதிரி கிரே லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, என்ஹான்ஸ்டு ஃபாலோ அப் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இயருக்கு 4 ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கலாட்டி உங்களை வந்து உங்கள் மேலே எக்கனாமிக் சாங்ஷன் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு போடோலேண்ட் ஸ்டேட்ஹுட் மூவ்மெண்ட். போடோலேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஸ்ஸாமில் ஓகேங்களா இருக்கிற ஒரு ஏரியா தான் போடோ ஏரியா. ஸோ அங்கே நிறையா போடோஸ் அப்படின்ற ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. போடோ அக்கார்டுன்னு சொல்லிட்டு 1993, 2003 இப்போ 2020லையும் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2020 நோபல் பிரைஸ் ஃபிசியாலஜி, அதாவது மெடிசினுக்கு எதுக்காண்டி வாங்கியிருக்காங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு. தயவு செய்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை போய் படிச்சுக்கோங்க. ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். நெக்ஸ்ட்டு டிஹெச்எஸ்டிஐ. ஓகேங்களா? டிஹெச்எஸ்டிஐ அது என்னென்னா டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் அப்படின்றது. டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் அப்படின்றது. ஸோ இட்ஸ் அட்டானமஸ் இன்ஸ்டியூட். இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் கீழே வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யார், இது எதுக்கு இந்த லேபை பற்றி படிக்கணும் அப்படின்னா, இந்த லேப் வந்து கோலிஷன் ஃபார் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் ஃபார் இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு கீழே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 ரிலேட்டட் வேக்சின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேக்சின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தயாரிக்கிறதுக்கான ரிசர்ச் அண்ட் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் லெவலில் பயோசிலாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இதை டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் முதல்ல வந்து இந்த கோலிஷன் ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் ஃபார் இன்னோவேஷன் அப்படின்றது இனிஷியலாக வந்து யார் எந்தெந்த கண்ட்ரியோட லேப்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா, பிரிட்டன், இட்டாலி, நெதர்லாந்து, பங்களாதேஷ், இந்தியா. ஸோ இந்த 6 கண்ட்ரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போ இது பண்ணியிருப்பாங்கன்னா 2017 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது எபிடமிக் வந்திருந்ததுன்னா அந்த எபிடமிக்கை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். ஸோ நமக்கு 2019 அது எபிடமிக் வந்துருச்சு. அது மிகப்பெரிய லெவலில் இந்த சிஇபிஐ வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்டெகிரிட்டி பேக்ட். இன்டெகிரிட்டி பேக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, கான்ட்ராக்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்ன அந்த ஃபோர்ஸ் மஜூர் கிளாஸ்னு ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டில் இருக்கிற ஆப்ளிகேஷன் ரைட்ஸ். ஓகேங்களா? ஒரு ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷனை கண்டிப்பாக போத் பார்ட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை இது பண்ணணும். இட்ஸ் அ லீகல் டாக்குமெண்ட். இன்டெகிரிட்டி பேக்ட்ன்றது லீகல் டாக்குமெண்ட். 2 பேருமே வந்து அந்த இன்டெகிரிட்டி பேக்டில் சைன் பண்ணுவாங்க. ஸோ சைன் பண்ணி அதில் இருக்கிற விஷயங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அப் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் எ விஜிலன்ஸ் டூல் அல்லது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு என்ஜிஓ. இந்த என்ஜிஓ தான் இந்த இன்டெகிரிட்டி பேக்டை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இன்டெகிரிட்டி பேக்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். இதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் த்ரூ இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டர்னல் மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனலை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ப்ரோக்ராம் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு ஒரு பாலிசி ஃப்ரேம்ஒர்க்குங்க. இது வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது. நேஷ்னல் ப்ரோக்ராம் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசி ஃப்ரேம்ஒர்க். ஓகேங்களா? நித்தி ஆயோக்கும் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இது.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஒரிஜினலாக 2010ல் போடப்பட்டது. இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ஜிஓ அல்லது வேறு வேறு கண்ட்ரிலேருந்து நமக்கெல்லாம் பணம் வருது பார்த்தீங்களா, அந்த பணத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி வந்தது தான் இந்த FCRA. ஓகேங்களா. சரி, எதுக்கு இதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய என்ஜிஓ நிறைய ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்றத சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 29 லட்சம் ரிஜிஸ்டர்டு என்ஜிஓ இருக்குது. இதில் ஒன்லி 10% என்ஜிஓ மட்டும்தான் அவங்களுடைய ஆனுவல் இன்கம்மை ஃபைல் பண்ணுறாங்க. இதை தவிர ஐபி நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபாரின்லேருந்து காசு வாங்குகிற என்ஜிஓ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற டெவலப்மெண்டல் ப்ராஜெக்டை வந்து தடுக்கிறாங்க. இதனால் நம்மளுடைய ஜிடிபியில் 2-3% அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் கம்மியாகுது அப்படின்றதையும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி, அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, ஓல்டில் என்ன இருக்குது, நியூவில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓல்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் கேண்டிடேட், எடிட்டர், பப்ளிஷர் ஆஃப் நியூஸ் பேப்பர், ஜட்ஜஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட், நம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், ஓகே, மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், அதாவது எம்பி, எம்எல்ஏ, இவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். இப்போ இதில் பப்ளிக் சர்வெண்ட்டையும் சேர்த்துட்டாங்க. அது என்ன, இங்கே கவர்மெண்ட் சர்வெண்ட், இதில் பப்ளிக் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்றது இந்த குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரியான அதிகாரிகள்லாம் இருக்குது. பெரிய பெரிய அதிகாரிகள், இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வருவாங்க. இந்த பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராட் ஏரியானா, இப்போ பஞ்சாயத்தில் செலக்ட் ஆகிற சின்ன சின்ன இந்த வார்டு கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் இன்க்ளூட் பண்ண தான் இந்த பப்ளிக் சர்வெண்ட். ஸோ பப்ளிக் சர்வெண்ட்டையும் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் யாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அன்லஸ் அதர்வைஸ் அவரும் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட, FCRA வந்து என்னென்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்டுக்கு கீழே ஹோம் மினிஸ்ட்ரிட்ட அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு வந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம் அப்படின்றது பழசில் இருந்துச்சு. பட் புதுசில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படி எதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு வந்துச்சா, நீ மட்டும் அதை யூஸ் பண்ணு. சரி, நீ வந்து என்ன இப்போ புது இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு மெம்பர் FCRA படி நீங்கள் என்ஜிஓவில் இருக்க ஒவ்வொரு மெம்பரும் அவங்களுடைய ஆதார் கார்டுடைய டீட்டெயில் கொடுக்கணும். இதை தவிர வந்து நீங்கள் வந்து ஃபாரினர் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கராக இருக்கார் அப்படின்னா, அவருடைய பாஸ்போர்ட் அண்ட் OCI கார்டோட காப்பி கொடுத்தாகணும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த FCRA, அதாவது ஃபாரின்லேருந்து வருது பார்த்தீங்களா அமௌண்ட்டு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் அக்கௌண்ட் வச்சுக்கணும். அதுவும் டெல்லியில் ஒரு பிரான்ச், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த பிரான்ச்சு சொல்கிறாங்களோ அது. சரி, அந்த பிரான்ச்சில் வர்ற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வேறு ஒரு FCRA அக்கௌண்ட்டுக்கு வேணால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, செலவு பண்ணுறதுக்காண்டி. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஆக்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, ரிலேட்டட் டு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அந்த அமௌண்ட் உங்கள் கையில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலவு பண்ணணும்னா நீங்கள் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்கி தான் செலவு பண்ண முடியும். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ ஏதாவது தப்பு பண்ணனா அந்த அமௌண்ட்டை மொத்தத்தையும் நானே எடுத்துப்பேன், நீ செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் வாங்கணும் ஒவ்வொரு என்ஜிஓவும். அதை லைசன்ஸ் வந்து என்னென்னா ரெனியூவல் பீரியடில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரெனியூவல் பண்ணிடணும். ஓகேங்களா. இங்கே வந்து என்னென்னா, நீ ரெனியூ பண்ணலாம், பட் நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஒவ்வொரு தடவையும் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். இப்போ ஒரு என்ஜிஓ செயல்படணும் அப்படின்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெலாம் சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கிற இந்த நோட்டு, பேனா, புக்கு, பென்னு இதெல்லாமே வந்து வாங்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து வர்ற கான்ட்ரிபியூஷனை கிட்டத்தட்ட அப் டு 50% அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை 20%ஆக கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அப் டு 180 டேஸ் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ண முடியும்னு இருக்காங்க. ஈவன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிஷ்னல் 180 டேஸையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 180 + 180. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸை பற்றின ஒரு விஷயம். சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி, ஓகேங்களா, அதாவது கஜகிஸ்தான், டஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸும்போம். இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி எந்த கண்ட்ரி கூடயும் இந்தியா வந்து பார்டர் ஷேர் பண்ணாது, ஃபிசிக்கலாக பார்டர் ஷேர் பண்ணாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், UNHRC. ஓகேங்களா. இது வந்து 2006 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. எந்த ரெசல்யூஷனுக்கு கீழே வரும் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 60/251 ரெசல்யூஷனுக்கு கீழே வரும். ஓகேங்களா. ஸோ
இதுக்கு முன்னாடி யுனைடெட் நேஷனில் யூஎன் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. ஸோ அவங்கள ரிப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறது தான் இந்த குரூப். மொத்தம் இதில் 47 மெம்பர் இருக்காங்க. இந்த 47 மெம்பர் வந்து எப்படி செலக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎன்ஜியிலேருந்து, அதாவது யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியிலேருந்து, கிட்டத்தட்ட யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் 192 மெம்பர் கண்ட்ரி இருக்காங்க. அந்த 192 மெம்பர் கண்ட்ரியில் இருந்து 47 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சிம்பிள் மெஜாரிட்டியில். இவங்களுடைய டென்யூர் வந்து 3 வருஷம். அதே மாதிரி வந்து 1/3 மெம்பர் வந்து வருஷம் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ரன் ஃபார் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் யுஎன்ஜேயில் இருக்க எல்லா கண்ட்ரியும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆகிறதுக்கு யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் மெம்பர் ஆகிறதுக்கு போட்டி போடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு வருஷத்துக்கு 3 செஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து என்ன எடுக்கிற டிசிஷன் வந்து நாட் பைண்டிங். ஓகேங்களா. யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் எடுக்கிற மீட்டிங் அந்த டிசிஷன் வந்து எந்த கண்ட்ரிக்கும் பைண்டிங் கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து என்னென்னா, இது வந்து நிறையா சப்போர்ட் எங்கேருந்து வாங்கிக்கும், டெக்னிக்கல் சப்போர்ட், அதனால சப்ஸ்டாண்டிவ் சப்போர்ட் எங்கேருந்து வாங்கிக்கும் அப்படின்னா, யுனைடெட் நேஷனோட ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், OHCHRனு. அந்த இது வந்து என்ன யூஎன் செக்ரட்டரியேட்டு கீழே இருக்குது. ஸோ அவர் வந்து என்னென்னா இவருக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் கொடுக்கலாம். சரி, ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று யுனைடெட் நேஷன் வந்து 1948 அடாப்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லீகல் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ யூனிவர்சலாக ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது. ஸோ இதை தவிர இதோடு சேர்ந்து இன்னொரு அக்ரிமெண்ட்ஸும் இருக்கும். அது என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஃபார் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னு ஒன்று, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஃபார் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ்னு ஒன்று. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா, இப்போ ஒருத்தன் பேங்க்கில் கடன் வாங்கி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ணுறான். அந்த ப்ராப்பர்ட்டிக்கான காசை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். எதுக்கு? பேங்க்குக்கு. அப்படி கொடுக்கலாட்டி பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணி அந்த வீட்டை ஏலத்துக்கு விடும். இது என்னன்னா, இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது. ஸோ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கிட்ட இருந்து அந்த பர்டிகுலர் கடன் வாங்கினார் பார்த்தீங்களா, அவருடைய அசட்டை இவங்க வாங்கி இவங்க விற்று இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசை பேங்க்குக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட வேலை. ஓகேங்களா. ஸோ இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஓகேங்களா, இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ரெகுலேஷனுக்கு கீழே வரும். ஏன் ஆர்பிஐயோட ரெகுலேஷனுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ என்பிஎஃப்சியாக இது வந்து தன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். என்பிஎஃப்சினா என்ன அர்த்தம்? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக தன்னை யாருக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னா ஆர்பிஐ ஆக்டுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஆர்சி, ஓகேங்களா, ஏஆர்சி வந்து என்ன, கம்பெனி ஆக்ட் கீழையும் தங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏஆர்சி வந்து கம்பெனி ஆக்ட் கீழையும் தங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆர்பிஐக்கு கீழையும் தங்களை என்பிஎஃப்சியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஏஆர்சி அப்படின்றது ஒரிஜினலாக எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, சர்ஃபியாசி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஏஆர்சி. ஓகேங்களா. ஸோ இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏஆர்சி வந்து என்னென்னா கொண்டு வந்தது யாருன்னா ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஐபிபிஐ. ஓகேங்களா. இப்போ இந்தியாவில் மொத்தம் 24 ஏஆர்சி இருக்குது. இதில் பெருசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடல்விஸ் அப்படின்றது தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஒன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆக்சலரேட்டட் இனிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம். இந்த ஆக்சலரேஷன் இனிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் 1996-97 வந்தது. ஓகேங்களா. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர், மீடியம், நேஷ்னல் லெவலில் வந்து இரிகேஷன் ப்ராஜெக்டை கொண்டு வருது. இதில் மைனர் ப்ராஜெக்ட் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜர், மீடியம், நேஷ்னல் இரிகேஷன் ப்ராஜெக்ட். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இப்போ இருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் சில பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து என்னென்னா கொண்டு வர முடியாது. இந்த அது என்னது இரிகேஷன் ரிலேட்டடாக கொண்டு வர முடியாது. அந்த ப்ராஜெக்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் கீழே கொண்டு வருவாங்க. சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க 2015-16. இப்போ இந்த ஆக்சிலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராமை அந்த ப்ரோக்ராமுக்கு கீழே கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா. இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனாவோட முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் ட்ராப் மோர் கிராப். ஓகேங்களா. பெர் ட்ராப் மோர் கிராப். அதே மாதிரி இந்த ஆக்சிலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் எவ்வளோக்குள்ளே தான் பண்ணுவாங்கன்னா 2000 ஹெக்டேர்ஸ்க்குள்ள இது தான் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே இருந்தால் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 2000 ஹெக்டேர்ஸ் இருந்தால் தான் அந்த இரிகேஷன் ப்ரோக்ராமை இவங்க பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ். வாட் இஸ் நேச்சுரல் கேஸ்? இப்போ இந்த ஈத்தேன், மீத்தேன் இதெல்லாம் வந்து நேச்சுரல் கேஸ் தாங்க. நமக்கு பூமிக்கு அடியில் இருந்து எத்தனால் அந்த இதெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்க. சாரி, எத்தனான்ட்டு
இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் தான். இந்த நேச்சுரல் கேஸை மார்க்கெட்டிங் பண்ணுறதுல சில ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இபிட்டிங் அப்படின்னா ஆன்லைன்லேயே பிட் பண்ணுறது, ஓகேங்களா, ஏலம் விடுறதுக்கு, ஓகேங்களா. இதை யார் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் அப்படின்றவர். ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி வந்து நேச்சுரல் கேஸை தயாரிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பிட்டிங்கில் வந்து கலந்துக்கக்கூடாது. பட் அவனோட அசோசியேட்டட் கம்பெனி வந்து கலந்துக்கலாம், ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃப்ரீடம் டு ஃபீல்டு டெவலப்மெண்ட், ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் வில் பி மார்க்கெட்டிங் ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் ஃபீல்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி, ஓகேங்களா. சரி, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேச்சுரல் கேஸை விற்கணும் அப்படின்னா 2 வகையில் விற்கலாம். ஒன்று வந்து அட்மினிஸ்டர் ப்ரைஸ் மெக்கானிசம், இன்னொன்று நான் அட்மினிஸ்டர் ப்ரைஸ் மெக்கானிசம். அட்மினிஸ்டர் ப்ரைஸ் மெக்கானிசம்னா கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ரேட், ஓகேங்களா. இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட்டு எதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே, யூஎஸ், கனடா, ரஷ்யாவில் எந்த மாதிரி ரேட் நேச்சுரல் கேஸுக்கு போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 80% ஆஃப் நேச்சுரல் கேஸ் வந்து இந்த மாதிரி ரேட்டுக்கு தான் விற்கப்படுது. நெக்ஸ்ட் 20% வந்து கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட், 2 கம்பெனிக்கு இடையில ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, நேச்சுரல் கேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் லைக் மீத்தேன், நைட்ரஜன், CO2 இது எல்லாமே நேச்சுரல் கேஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து பியூர் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்னென்னா ஒரு ப்ராசஸிங் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் யூசேஜ் இப்போதைக்கு எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.2% தான் இருக்குது, ஓகேங்களா. நம்ம வந்து என்ன எய்ம் வச்சுருக்கோம்னா 2030க்குள்ளே 15% இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 24% அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதை தவிர இந்தியாவில் வந்து டொமஸ்டிக்காக வந்து தயாரிக்கிற அந்த நேச்சுரல் கேஸ் வந்து ஒன்லி 48% தான் நம்மளோட நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அதனால் அதிகமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணும். இது இந்தியாவில் நேச்சுரல் கேஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஏரியாஸ், ஓகேங்களா. வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஏரியாஸ், அதுவும் முக்கியமாக ஹசிரா பேசின்லேருந்து கிடைக்குது. அது மும்பை ஆஃப் ஷோர்லேருந்து கிடைக்குது. இதை தவிர கோதாவரி, கிருஷ்ணா, ஓகேங்களா, அந்த நதிக்கரையிலேருந்து நமக்கு கிடைக்குது. இதை தவிர நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனான அஸ்ஸாம், திரிபுராவிலிருந்தும் இந்த பர்டிகுலர் நேச்சுரல் கேஸ் அப்படின்றது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு போல்டு QIT, அதாவது என்னன்னா பார்டர் எலக்ட்ரானிக்கலி டாமினேட்டட் QRT இன்டர்செப்ஷன் டெக்னிக் அப்படின்றது தான் போல்டு QIT. ஸோ இது வந்து என்னென்னா 2018 கொண்டு வந்து எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மபுத்திரா ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரம்மபுத்திரா ரிவர் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் உள்ள நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரூட் ஆகுறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபென்ஸ்டு ரிவரின் ஏரியா. அன்ஃபென்ஸ்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஃபென்சிங் எதுவுமே போட முடியாது. எதுவும் வெறும் சென்சாரை மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் மூவ்மெண்ட்டை வந்து கண்காணிக்கிறாங்க. அதான் போல்டு QIT, ஓகேங்களா. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் இதை பண்ணுறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன். இப்போ இந்தியாவில் 2019 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடோட பொல்யூஷன் கிட்டத்தட்ட 6% அளவுக்கு கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. 2018 கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்குது, கிட்டத்தட்ட 6%. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம எத்தனாவது பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷனில் 3rd பொசிஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா, செகண்ட் வந்து சைனா, ஓகேங்களா. குளோபல் லெவலில் 21% ஆந்த்ரோபோஜெனிக் எமிஷன் வந்து நம்ம தான் விடுறோம். SO2 எமிஷன். ஆந்த்ரோபோஜெனிக்னா மனித செயல்களால் வந்து வெளியிடுறது, ஓகேங்களா. இந்த SO2 பற்றி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ கலர்லெஸ் பேட் ஸ்மெல் வரும், டாக்ஸிக் கேஸு, ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி பொல்யூட்டண்ட்டை கிரியேட் பண்ணும் ஒன்ஸ் ரிலீஸ்ட் இன் த ஏர். இதை தவிர ஹியூமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் டிசீஸ், லங் கேன்சர்லாம் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடுனால் வரக்கூடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் பேஸ்டு சைக்ளோன் வார்னிங் சிஸ்டம். இம்பேக்ட் பேஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஏரியாவில் போய்ட்டு சைக்ளோன் வந்து இம்பேக்ட் பண்ணுதுன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும், அந்த இடத்துல எவ்வளோ பீப்புள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அப்போ பாப்புலேஷன் சென்சஸையும் சேர்த்து இதுக்குள்ளே கொண்டு வர்றது தான் இந்த இம்பேக்ட் பேஸ்டு சைக்ளோன் வார்னிங் சிஸ்டம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் பயோ எக்கனாமி. சர்க்குலர் பயோ எக்கனாமிக் அப்படின்றது என்னென்னா பயோ எக்கனாமி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் கார்பன், ரெனியூவபிள் கார்பன் ஃப்ரம் பயோமாஸ் அக்ரிகல்ச்சர். பயோன்றது என்னென்னா உங்களுக்கு உயிர் உள்ள பொருள், உயிருள்ள பொருள் அப்படின்னா கார்பன் இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ கார்பன் இருக்கிற அக்ரி, ஃபாரஸ்ட்ரி, மெரைன் என்விரான்மெண்ட் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா எக்கனாமியில் யூஸ் பண்ணுறது. சர்க்குலர் எக்கனாமி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரீயூஸ், ஓகேங்களா. அதான் நீங்கள் ரீயூஸ் பண்ணணும் அந்த இதை மறுபடியும். நெக்ஸ்ட்டு உமன் அண்ட் ட்ரேட், த ரோல் ஆஃப் ட்ரேட் இன் ப்ரமோட்டிங் உமன்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்கும் WTOவும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்.
இதை தவிர என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ரிப்போர்ட்ஸ் இவங்க வெளியிட ரிப்போர்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், தயவுசெய்து அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிகேட் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங், அதாவது 2020லேருந்து 2030 இந்த 10 வருஷத்தை டிகேடுன்னு சொல்லுவாங்க. இந்த 10 வருஷ டிகேடை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகேட் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங். ஹெல்த்தி ஏஜிங்னா வயசாகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஹெல்த்தியாக வந்து வயசாகிறது அதை பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு உமன் 2020 ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ், இவங்க தான் வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜீனோம் சீக்வன்சிங். ஜீனோம் சீக்வன்சிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்ஏல ஜீன்ஸ்னு சொல்லுவோம். அந்த நம்ம வந்து என்னென்னா அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின் இதெல்லாம் ஜீன். ஸோ இது வந்து ஒவ்வொரு உடம்புலையும் நமக்கு எந்த மாதிரி இருக்குது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜீனோம் சீக்வன்சிங். ஸோ இந்த டேட்டா மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெரிடேட்ரியாக வியாதிகள் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பண்ண முடியும். இது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்களுக்கு கீழே தான் இதை பண்ணுறாங்க. இந்த இண்டிஜன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் கீழே தான் இந்த ஜீனமை சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. சிஎஸ்ஐஆர் தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1008 இந்தியன்ஸ் வந்து என்னென்னா ஜீனம் சீக்வன்சிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐவிசி அப்படின்றது என்னென்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் டெய்ரி ப்ரொடக்ஷன் இந்த பால் ரிலேட்டட் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக. சரி, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா லிப்பிட் அப்படின்ற பொருள் கிடச்சிருக்கு. லிப்பிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லிப்பிட் அப்படின்றது நம்ம இந்த புரோட்டீன் சம்மந்தமாக ஒரு உயிருள்ள பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிருள்ள பொருளுடைய செல்ஸில் இருக்கக்கூடியதான் இந்த லிப்பிட் அப்படின்றது. ஸோ நமக்கு பால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஆர்கானிக் இது பொருள் தான். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் லிப்பிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாட்டரில் இன்சொலியபிள், வாட்டரில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா கரையாது, பட் ஆல்கஹாலில் கரையக்கூடியது, ஆல்கஹால் ஈத்தரில் கரையக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, இந்த எவிடன்ஸ் எந்த இடத்துலேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா குஜராத்தில் கடடா பத்லி அப்படின்ற இடத்துல இருந்து கிடச்சிருக்கு. சரி, இவங்க எந்தெந்த அனிமல்லாம் அந்த மாதிரி டெய்ரி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டில், வாட்டர் பஃபல்லோ, கோட்டு, சீப். ஓகேங்களா. இந்த இதெல்லாம் இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணி பால் கறந்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் கவ் அண்ட் வாட்டர் பஃபல்லோ, ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் மில்லட் தின்றுருக்கு. சீப் அண்ட் கோட்டும் என்ன தின்றுருக்குன்னா கிராஸ் அண்ட் லீவ்ஸை தின்றுருக்கு. ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக அவங்களுடைய ரூரல் எக்கனாமியை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சன்ஷத் ஆதார்ஸ் கிராம் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை போய் படிச்சுக்கோங்க. இதுவும் பழைய ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் ரைட் டு ப்ரொடெஸ்ட். ஸோ ரைட் டு ப்ரொடெஸ்ட்ன்றது ஆர்டிகல் 19 கீழே வருது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பன்னா டைகர் ரிசர்வ்ஸ் இன்க்ளூடட் இந்த வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அண்டர் மேப் ப்ரோக்ராம். அதாவது என்னென்னா நம்ம இந்த பயோஸ்பியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது அப்படின்னா யுனெஸ்கோவோட மேப் ப்ரோக்ராம், மேன் அனிமல் ப்ரோக்ராம் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே தான் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. இந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வில் 12 பயோஸ்பியர் ரிசர்வ் யுனெஸ்கோவுக்கு கீழே இருக்குது. அதில் இப்போ ஒன்றை கொண்டு போய் எது கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா பன்னா டைகர் ரிசர்வ் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பன்னா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தியா மலைகளுக்கு இதில் எங்கே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பன்னா டைகர் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கான் பெனின்சுலா, அப்பர் கான்ஜெட்டிக் பிளேன். ஓகேங்களா. இந்த இது இருக்கிற ஏரியா, ஓகேங்களா, சாரி, இந்த இது இருக்கிற ஏரியா ஸோ மத்திய பிரதேஷ். ஓகேங்களா. பன்னா டைகர் ரிசர்வ் அப்படின்றது மத்திய பிரதேசில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா விந்தியா மலைகளுக்கு பக்கத்தில், ஓகேங்களா, விந்திய மலைகளுக்கு பக்கத்தில் டெக்கான் பெனின்சுலாவுக்கு கீழே அண்ட் கான்ஜெட்டிக் பிளேன், ஓகேங்களா, அப்பர் கான்ஜெட்டிக் பிளேன், செமி அரிட் குஜராத் ராஜ்புத்தனா ஏரியா, இது எல்லாமே கலந்து தான் இந்த பர்டிகுலர் பன்னா நேஷனல் பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா. இந்த பன்னா இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நேஷனல் பார்க்காக 1981 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து 2011 இதை பயோஸ்பியர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மேப் ப்ரோக்ராம் கீழே கொண்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மத்திய பிரதேசில் ஏற்கனவே ஆல்ரெடி பச்மாரி, ஓகேங்களா, பச்மாரி அப்படின்ற ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அதுவும் வந்து யுனெஸ்கோ ப்ரோக்ராம் கீழே வருது. அதேமாதிரி அமர்கண்டக் இதுவும் வந்து யுனெஸ்கோ ப்ரோக்ராம் கீழே வருது. ஸோ ஆல்ரெடி 2 இருக்குது, இது வந்து 3rd. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அசான் கன்சர்வேஷன். ஓகேங்களா. அசான் கன்சர்வேஷன் ரிசர்வ் பிகம்ஸ் உத்தரகாண்டோடைய ஃபஸ்ட் ராம்சர் சைட். ஸோ ராம்சர் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்லேண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி வந்த ஒரு அமைப்பு தான் ராம்சர் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு, ஓகேங்களா, இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசான் அப்படின்ற ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ், அது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது, அந்த இடத்தையும் ராம்சர் சைட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடு சேர்த்து இந்தியாவில் 38 ராம்சர் சைட் ஆயிடுச்சு. உத்தரகாண்டோட ஃபஸ்ட் ராம்சர் சைட் இது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனா ரிவருடைய பேங்க்கில் வந்து இது இருக்குது ஓகேங்களா, டேராடூன் டிஸ்ட்ரிக்டில். இதில் முக்கியமாக என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குன்னா ஸ்பீசிஸ் லைக் ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர் ஓகேங்களா, ரெட்டி ஷெல்டக் அண்ட் ரெட் ஹெட்டட் வல்ச்சர் இதெல்லாம் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பயோபெஸ்டிசைட்ஸ். பயோபெஸ்டிசைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயோனா உயிருள்ள பொருள். உயிருள்ள பொருளில் பாக்டீரியா, வைரஸ், இது முக்கியம். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, நிமோட்டோட்ஸ் ஓகேங்களா, நிமட்டோட்ஸ் அதே மாதிரி நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் இன்க்ளூடிங் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஓகேங்களா, பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் செமியோ கெமிக்கல்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இன்செக்ட் வந்து நம்ம கையில் கொத்தனோடனே நிறையா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பொருளெல்லாம் நம்ம மேலே விடும், அதுதான் செமியோ கெமிக்கல்ஸ். ஸோ இந்த பொருட்களில் இருந்து தயாரிக்கிற பெஸ்டிசைட்ஸ் அதுக்கு பேர் பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கன்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி, இதை வந்து இப்போ வந்து பிரச்சனை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கன்வல்சன்ட் பிளாஸ்மா தெரப்பினா இந்த கோவிட்-19 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோவிட்-19 அஃபெக்ட் ஆனவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கோவிட்-19லேருந்து ரிலீஃப் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பிளாஸ்மாவை ஓகேங்களா, பிளாஸ்மாவை ரிமூவ் பண்ணி அந்த ஏற்கனவே இப்போ கோவிட்-19 இருக்குது பார்த்தீங்களா அவங்க உடம்புக்குள்ளே செலுத்துறதுக்கு பேர் தான் இந்த கான்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி. ஸோ அந்த பிளாஸ்மா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் உடம்புக்குள்ளே பூந்தோடனே ஏற்கனவே அதுகிட்ட பிரதி எடுத்த விஷயம் இருக்கும், கொரோனா வைரஸுக்கு அகெயின்ஸ்டான ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அதை இங்கே ஈஸியாக கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி வந்தது தான் இந்த தெரப்பி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷெர்ப் பவர் ஓகேங்களா, ஷெர்ப் பவர் அப்படின்ற ஒரு ஸ்கீமு. இந்த ஷெர்ப் பவர் அப்படின்றது என்னென்னா உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஓகேங்களா, அவங்க ரிசர்ச் ரிலேட்டடில் இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகேங்களா. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமினன்ட் உமன் ரிசர்ச்சரை வந்து உருவாக்குறதுக்கும் நிறைய ரிசர்ச் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வர்றதுக்கும். மொத்தம் இதில் 2 வகையான ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து ஷெர்ப் பவர் ஃபெல்லோஷிப் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று ஷெர்ப் பவர் ரிசர்ச் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இதில் யார் டார்கெட் ஓகேங்களா, ஷெர்ப் பவர் ஃபெல்லோஷிப்னா சர்டிஃபிகேட்டுங்க ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி படிக்கிறது ஓகேங்களா. ஷெர்ப் பவர் ஃபெல்லோஷிப் அப்படின்றது உமன் ரிசர்ச்சர் 35 to 55 வயசில் இருக்கவங்க பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஒரு வருஷத்துக்கு 25 ஃபெல்லோஷிப் வரைக்கும் பண்ணலாம், மோர் தென் 75 up to 75 ஃபெல்லோஷிப் வரைக்கும் பண்ணலாம் ஓகேங்களா. அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 15,000 வரைக்கும் பெர் மந்த் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்கமாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா ஓகேங்களா பெர் ஆனம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா, 10 லட்ச ரூபா பெர் ஆனம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஹெட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ எத்தனை வருஷத்துக்குனா 3 வருஷத்துக்கு இதை எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டாங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு தடவை தான் இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஷெர்ப் பவர் ரிசர்ச் கிராண்டு, இதில் மொத்தம் 2 லெவல் இருக்குது, லெவல் 1 லெவல் 2. இந்த ரிசர்ச் கிராண்ட் அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கான கிராண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார் லெவல் 1ல் ஓகேங்களா, லெவல் 1ல் நம்ம சயின்டிஸ்ட் ஃப்ரம் ஐஐடி, ஐஐஎஸ்சிஆர், ஐஐஎஸ்சி, என்ஐடி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், நேஷ்னல் லேப்ஸு, இந்த மாதிரி நேஷ்னல் லெவலில் இருக்கிறது ஓகேங்களா 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே இது ஸ்டேட் லெவலில், இதே இது லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் ஓகேங்களா அதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு 30 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு சீப்ளைன் ஓகேங்களா சர்வீஸ் வந்து சபர்மதி ரிவரில் வந்து பண்ணியிருக்காங்க அகமதாபாத்தில் ஓகேங்களா. எதுக்கு முன்னாடி அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டினா நம்மளுடைய வல்லபாய் படேல் அவர்கள் ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஏரியாவில் சீப்ளைன் சர்வீஸை விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹர்தக் பைபர் ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி ஓகேங்களா, பீகாரில் வந்து அது என்னது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்கறதுக்காண்டி ஃபைபர் ஆப்டிக்கல் ஒயரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,945 வில்லேஜை கனெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஐசிடி சேலஞ்ச். இந்த கிராண்ட் ஐசிடி சேலஞ்ச் அப்படின்றது நேஷ்னல் ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐடி மினிஸ்ட்ரியோட ஹெல்ப், ஐடி மினிஸ்ட்ரி வேறு, ஜல் ஜீவன் வேறு. ஜல் ஜீவன் வாட்டர் ரிலேட்டட், ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்களுக்கு கீழே கொண்டு வந்திருப்பான். இவங்களுக்கு கீழே இந்த கிராண்ட் ஐசிடி சேலஞ்ச் நடந்திருக்கும். ஐசிடினா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சேலஞ்ச் ஓகேங்களா. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்டர் சப்ளை மெஷர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் டேப்பில் இவ்வளோ தண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வீட்டுக்கு இவ்வளோ தண்ணி யூஸ் ஆகுது அப்படின்றத இது பண்ணுறதுக்கு. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்டேஜ் அதிகமாக பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அதனால் மறுபடியும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஜாம்பி ஃபயர் இன் ஆர்க்டிக் ரீஜியன். வாட் இஸ் ஜாம்பி ஃபயர்?
ஜாம்பி அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து நமக்கு இந்த இந்த செத்து போனவங்க உயிரோட வர்றது அப்படின்றது தான் ஜாம்பி அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்ல போகிறாங்க ஜாம்பி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஜாம்பி அப்படின்ற சாம்பி ஃபயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வருதுங்க. ஓகேங்களா, இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் மேலே மட்டும்தான் எரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் அது கீழேயும் ஓகேங்களா பூமிக்குள்ளேயும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பூமிக்குள்ளே எரியிறது மேலேயே நின்றுமானா இல்லை. ஏன்னா பூமிக்குள்ளே அதிகமான நிலக்கரி இருக்குது. ஓகேங்களா, பூமிக்கு அடியில் அதிகமாக நிலக்கரி இருக்குது. அப்போ அந்த தீ பிடிச்சது இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சம் நாளாக முன்னேறிக்கிட்டே, அதாவது பூமிக்குள்ளேயே வந்து என்னென்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நாளில் இங்கே இருக்கும், ஒரு வாரத்தில் அப்படியே இங்கே வரும், ஒரு மாதத்தில் அப்படியே இங்கே வந்துடும், 1 இயரில் வந்து என்னென்னா அப்படியே பூமிக்குள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே வந்து புதுசாக இந்த இடத்துல வந்து ஃபயர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஜாம்பி ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஜாம்பி ஃபயர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா செத்துப்போன தீ வந்து கடைசி எந்த பக்கமும் எரியுது அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு ஜூ இன்ஃபெக்ஷன் அப்படின்றது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸில் ஏற்படக்கூடிய லீஃப் பிளைட் டிசீஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ஃப்யூசர் அப்படின்றது என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் ஃபியூசன் சென்டர் பை இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அதுதான் என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் ஃபியூசன் சென்டர், அதுதான் என்ஃப்யூசர். ஓகேங்களா, இந்த என்ஃப்யூசர் அப்படின்றது இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கீழே வரக்கூடிய ஹை ரிசொல்யூஷன் ஏர் குவாலிட்டி ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஏர் குவாலிட்டி இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வார்ன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா வர்றது தான் இந்த பர்டிகுலர் என்ஃப்யூசர் அப்படின்றது. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் பண்ணுறாங்க இதை. நெக்ஸ்ட்டு காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராசஸ். காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டு, இந்தியா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா 2 ரிவருடைய கன்ஃப்ளூயன்ஸில் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இது கோதாவரி ரிவரில் பண்ணுறாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டனலும் இங்கே தான் இருக்குது. இதை தவிர அண்டர் கிரவுண்ட் லெவலில் லார்ஜஸ்ட் சர்ச் பூல்ஸும் பிக்கஸ்ட் பம்பும் வந்து என்ன அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா போலாவரம் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கபர்தல் அப்படின்றது ஒரு புது ராம்சர் சைட்டுங்க. ஓகேங்களா, இதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் பீகார் அண்ட் அசாம், நார்த் பீகாரில் இருக்குது. ஓகேங்களா, இந்த கபர்தல் அப்படின்றது ஃப்ரெஷ் வாட்டர் மார்ஸுங்க. இதை தவிர ஆசான் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் கோரல்ஸ். ஓகேங்களா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் கோரல் எங்கே நடந்திருக்குன்னா மும்பையில். கோரல்ஸ்னால் என்னென்னு தெரியும், அதை வந்து வேறு இடத்துக்கு லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு மேசிவ் ஹேபிடேட் டிக்ளைன் ஃபார் ஹிமாலயன் ப்ரௌன் பியர். ஹிமாலயாஸில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பியர் இருக்குங்க, ப்ரௌன் பியர். ஓகேங்களா, ப்ரௌன் கரடி. இந்த ப்ரௌன் கரடி வந்து ஹிமாலயாஸில் எங்கெங்கன்னா பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், திபெத், சைனா, பூட்டான் இந்த இடத்துலலாம் இருக்குது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 73% ஆஃப் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் ஆக போகுது 2050க்குள்ளே டிக்ளைன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 வகையான இந்த பிஎஸ் ஸ்பீசிஸ் இருக்குது. அது ஏசியாட்டிக் பிளாக்கு, ஸ்லோத்து, சன்னு அண்ட் ஹிமாலயன் ப்ரௌன் பியர். ஏசியாட்டிக் பிளாக்கு, ஏசியாட்டிக் ஸ்லாத்து, ஏசியாட்டிக் சன்னு அண்ட் ஹிமாலயன் ப்ரௌன் பியர் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. ஸோ இந்த ஹிமாலயன் ப்ரௌன் பியர் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கார்னிவரஸ். ஓகேங்களா, லார்ஜஸ்ட் கார்னிவரஸ் இன் ஹைலாண்ட்ஸ் ஆஃப் ஹிமாலயா. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது தவிர என்னென்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க். ஓகேங்களா, கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் இது எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அங்கே இந்த பெயர் இருக்குது. இதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்க தியோசாய் நேஷனல் பார்க் அது இங்கே இருக்குது. இதை தவிர நம்ம இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெட் டேட்டா பேக். ஓகேங்களா, ரெட் டேட்டா புக்கில் ஓகேங்களா ஐயூசிஎனுடைய ரெட் டேட்டா புக்கில் லீஸ்ட் கன்சர்னில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்தியாவில் இருக்கிற வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 1 இருக்குது. ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹை ஆல்டிடியூட் ஓப்பன் வேலியில் மேயக்கூடியது. ஓகேங்களா, இது நெக்ஸ்ட் லைஃப் இன் அ மினியேச்சர் ப்ராஜெக்ட். இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து யார் கூட கொலாபரேஷன் பண்ணி இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னா நேஷனல் மியூசியம் அண்ட் கூகுள். ஓகேங்களா, நேஷனல் மியூசியம் அண்ட் கூகுளுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஓகேங்களா, அவங்களோட சேர்ந்து நம்மளுடைய மியூசியமை நீங்கள் ஆன்லைன்லேயே போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் லைஃப் இன் எ மினியேச்சர் ப்ராஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு குளோபல் நைட்ரஸ் ஆக்சைடு N2O பட்ஜெட் ரிலீஸ்டு. இந்த குளோபல் நைட்ரஸ் ஆக்சைடு குளோபல் லெவலில் நைட்ரஸ் ஆக்சைடு பட்ஜெட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க எதுக்கு கீழே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கார்பன் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நைட்ரஜன் இனிஷியேட்டிவ். ஸோ அவங்க கூட சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போது N2O அப்படின்றது முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த N2O கிட்டத்தட்ட வந்து என்னென்னா
தேர்டு ஓகேங்களா, தேர்டு லெவல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றது CO2, நெக்ஸ்ட்டு மீத்தேன், அதுக்கடுத்து இந்த N2O தான். ஓகேங்களா, இதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 116 +−9 வருஷம் வாழக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2016 விட இப்போ வந்து என்னன்னா கிட்டத்தட்ட N2O அக்குமுலேட்டிங் இன்க்ரீசிங் ரேட் வந்து 10% வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் வந்து அதிகமாக வந்து வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் லைக் அது மன்யூர், ஓகேங்களா, லைஃப் ஸ்டாக், இதுலேருந்துலாம் நமக்கு நைட்ரஸ் ஆக்சைடு வெளியே வருது. கிட்டத்தட்ட 70% ஓகேங்களா, 70% வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் வருது. ஓகேங்களா, அதுவும் ஆந்த்ரோபோஜெனிக் மனுஷனால தான் வருது. இந்த எமிஷன் அதிகமாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஏஷியா, யூரோப்பு, சவுத் ஏஷியா, நார்த் அமெரிக்கா. ஓகேங்களா, ஹையஸ்ட் எமிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், சைனா, இந்தியாவில் தான் இருக்குது. யூரோப் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இப்போதைக்கு கம்மி பண்ணிக்கிட்டு வராங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மல்டி டிசிப்ளினரி ட்ரிஃப்டிங் அப்சர்வேட்டரி ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஆர்க்டிக் கிளைமேட். ஸோ ஆர்க்டிக் கிளைமேட்டை ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி மொசைக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது லார்ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கைண்டுங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஃபுல் இயருக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலாரை வந்து என்னென்னா போலார் ஏரியாவில் வந்து எக்ஸ்பெடிஷன் பண்ண போகிறாங்க. அந்த போலார் வெசலுக்கு பேர், அங்கே போகிற கப்பலுக்கு பேர் போலார் 10. இது வந்து 2019-20 முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்க்டிக் சயின்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி, ஸோ அந்த கமிட்டி மூலமாக தான் இது போயிருக்கு. இதில் நிறையா நான் கவர்மெண்ட் சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன்ஸ் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிஷிங் கேட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபிஷிங் கேட்டை அம்பாசிடராக வந்து என்னென்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சிலிக்கா லேக்கோட அம்பாசிடர். வாட் இஸ் ஃபிஷிங் கேட் அப்படின்றது இந்த மீன், ஓகேங்களா, அந்த இதெல்லாம் திங்கக்கூடிய ஒரு கேட், பூனை. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபிஷிங் கேட் நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள், பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணி போயிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி திங்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அம்பாசிடராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சிலிக்கா லேக்கோட அம்பாசிடராக யார் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சிலிக்கா லேக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸ்விம்மர் அண்ட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணும். இது வந்து நாக்டோனல், அதாவது இரவில் முழிக்கக்கூடியது. ஓகேங்களா, ஃபிஷ்ஷையும் இது சாப்பிடும். இதை தவிர ஃப்ராக்கு, கிரஸ்டேஷியன்ஸ், ஸ்னேக்கு, பேர்ட்ஸு, ஸ்கேவஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே திங்கும். ஓகேங்களா, இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வெட்லேண்டில் இது அதிகமாக இருக்கும். IUCN ரெட் லிஸ்ட்டில் இது வல்னரபிளில் இருக்குது. சிட்டிஸில் வந்து அப்பெண்டிக்ஸ் 1 இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 1க்கு கீழே வருது. ஓகேங்களா, ஸோ ஃபிஷிங் கேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலோடைய ஸ்டேட் அனிமல். ஓகேங்களா, வெஸ்ட் பெங்காலோடைய ஸ்டேட் அனிமல். நெக்ஸ்ட்டு நியூ ஷெஃபர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் சப் ஆர்பிட்டல் ராக்கெட் சிஸ்டம்ங்க. இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ராக்கெட்டை. ஓகேங்களா, ஸோ யூஎஸோட ப்ளூ ஆர்ஜின் அப்படின்றவங்க தான் வெளியிடுறாங்க, இதை அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா எனர்ஜி மாடலிங் ஃபோரம் IEMF. ஸோ நித்தி ஆயோக் ப்ளஸ் US ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், அவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த எனர்ஜி மாடலிங்கை வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜி பார்ட்னர்ஷிப்பு. இதில் மொத்தம் 4 பில்லர் இருக்குது. பவர், எனர்ஜி எஃபிஷியன்சி, ஆயில் அண்ட் கேஸு, ரெனியூவபிள் எனர்ஜி, சஸ்டைனபிள் க்ரோத். ஓகேங்களா, ஸோ அகெயின் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே.